Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making class. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேஸ்லெட் பேங்கிள் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிரேஸ்லெட் பேங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு சின்ன ஃப்ளவர் பேட்டர்ன் ஆர் எனி அதர் பேட்டர்ன் ஓகேவா ரெடி பண்ணி அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் கொடுக்கறது தான் பிரேஸ்லெட் பேங்கிள். ஓகேவா? ஸோ இந்த பிரேஸ்லெட் பேங்கிளில் நம்ம வந்து 2 வெரைட்டி ஆஃப் பிரேஸ்லெட் பேங்கிள் எப்படி மேக் பண்ணலாங்கிறது நம்ம வந்து நம்மளோட கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் மாடல் பிரேஸ்லெட் பேங்கிள் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா 4 கட் ஃப்ளாட் பேங்கிள். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பேசிக் பேங்கிள் ரேப்பிங்கில் நம்ம வந்து இந்த 4 கட் ஃப்ளாட் பேங்கிள் எப்படி ரேப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ நீங்களுமே இதுக்கு ஏற்றாக்கில் ஒரு பேங்கிள் வந்து ரேப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பேங்கிளே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த 4 கட் ஃப்ளாட் பேங்கிள் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் இதில் வந்து மேல் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு OHP ஷீட் எடுத்துக்கணும். ஸோ இந்த OHP ஷீட்டில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ளவர் பேட்டர்ன் நீங்கள் வந்து இதில் நான் வந்து 3D பேட்டர்ன் வெரைட்டி காட்டியிருக்கேன். ஓகேவா? கீழே ஒரு செக்ஷன், அதுக்கு மேலே இன்னொரு செக்ஷன். ஸோ இந்த மாதிரி 3D ஷேப்பில் இருக்கிறது மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். இது பாருங்கள், இதுவும் அப்படித்தான் ஃப்ளவர் பேட்டர்ன் 3D வெரைட்டி. இல்லை நீங்கள் வந்து 2Dயில் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பீஸ். ஐ ஷேப் ஸ்டோனும் திலகம் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளானது. இது தள்ளி உங்களுக்கு நான் இன்னைக்கு கிளாஸுக்கு இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கொயர் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் காட்டுவேன். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஓகேவா? OHPயில் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து B7000 தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து 3D ஃப்ளவர் பேட்டர்ன் தான் செஞ்சு காட்டுறேன். ஸோ 3D பேட்டர்ன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கிளாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அவுட்டரில் நீங்கள் எவ்வளோ பெரிய பேட்டர்ன் மேக் பண்ணாலும் அப்படித்தான். ஓகேவா? நீங்கள் என்ன சைஸுக்கு மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு அவுட்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்சைடில் நம்ம ஆல்ரெடி வந்து கண்டினியூ பண்ணி வரும்போது இன்சைடில் பண்ணுவோம். ஸோ அவுட்டர் உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க.
அடுத்தது நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கூடிய போர்ஷனில் சர்க்கிளாக ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் பெரிய பேட்டர்னாக தான் நான் ரெடி பண்ணுறேன். சர்க்கிள் பெருசாக பெருசாக நமக்கு ஸ்டோன்ஸ் நிறைய தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேப்பை பார்த்துக்கோங்க. எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரே பேட்டர்ன், அழகாக அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வர்றது மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம இதே மாதிரி இன்னும் வேறு எங்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹேர் பேண்ட் மேக்கிங்லலாம் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஒரு லேயர் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது அடுத்த லேயர் வைக்கும்போது இன்சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணும். இந்த கார்னர் பார்த்திங்களா, அந்த ஸ்டோன்ஸோட அந்த கார்னர் போர்ஷன்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த லேயர் நம்ம வைக்கும்போது 3D பேட்டர்னில் தான் நம்ம வைப்போம். கொஞ்சம் லிஃப்ட் ஆகியிருக்க மாதிரி. ஸோ இன்சைட் அண்ட் ஸ்டோன்ஸோட எண்டு போர்ஷன். ஓகேவா? நான் சேம் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷன் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வைக்கும்போது 2 ஸ்டோனுக்கு இன்பிட்வீனில் கேப் இருக்கும்ல, அதில் வைக்கணும். ஓகேவா? அப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க அழகாக இருக்கும். இது ப்ளேஸ் பண்ணும்போது பாருங்கள், ஒரு எண்டு அந்த OHPயில் இருக்க மாதிரியும், ரிமைனிங் போர்ஷன் அந்த ஸ்டோனுக்கு மேலே ரெஸ்ட் ஆகி இருக்க மாதிரியும் அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக. பொறுமையாக பண்ணணும். ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல லுக் கொடுக்கும். ஓகேவா?
ஸோ நம்ம வந்து 2 லேயர் ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் வந்து அடுத்த லேயர் க்ளூ அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் ஓட்டிகிட்டு வரும். அதே மாதிரி க்ளூ வந்து நல்லா லிக்யூடியாக இருக்கனால அப்படி மூமெண்ட்லேயே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 3வது லேயருக்கு நான் வந்து க்ளூ கொடுத்துட்டேன். இன்சைட்லேயும் சைட்லேயும் படுற மாதிரி. ஓகேவா? பொறுமையாக ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டிக் பண்ணல B7000 க்ளூ அப்ளை சைடில் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகி இருக்கும். அது வந்து ஸ்டோன்ஸை வந்து பிடிச்சி இழுக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த க்ளூவை ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் வந்து நம்ம ஸ்டிக் பெனில் உள்ள க்ளூ வந்து லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்சைடில் நான் வந்து 5 ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். இது போதும். ஓகேவா? உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனி இதுக்கு சென்டரில் ஒரு பீட்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம். ரவுண்ட் ஸ்டோன் நம்மளோட விருப்பம் தான். என்ன வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு பீட் கொடுக்குறேன். ஒயிட் கலர் பீட். ஓகேவா? க்ளூ இருக்கனால நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ண தேவை இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிட்டோம். இனி நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறதுக்கு இப்போ நெய் வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் டேலாம் அப்படியே விட்டுருங்க. ஹாஃப் டேலேருந்து 1 டே வரைக்கும் நீங்கள் விட்டாலும் ஓகே தான். ஓகேவா? நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு கட் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் கட் பண்ணுறது, அதாவது இது வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதுவும் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? முடிஞ்சால் கட் பண்ணுங்கள். இல்லாமல் அது எப்படி கட் பண்ணணும்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். காட்டும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது ட்ரை ஆகட்டும்.
அடுத்தது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கொயர் பேட்டர்ன். ஸ்கொயர் பேட்டர்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த கார்னர்ஸை வந்து அப்படி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா அழகாக கட் ஆயிரும். ஸோ இதில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்டரில் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். அதை சுற்றியும் ஸ்மால் சைஸ் ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். தென் அந்த கேப்பை கிளியர் பண்ணுறதுக்கு 3 mm ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ ஸ்கொயர் பேட்டர்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே இது அந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் ஐ ஷேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறத கட் பண்ணுறதுக்கு அந்த ஷீட்டை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணி கட் பண்ணணும். சரியா, லைட்டாக இலக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது சுற்றியுமே நமக்கு அந்த இதுக்கு இன்பிட்வீனில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டோனுக்கும் இந்த ஸ்டோனுக்கு இன்பிட்வீனில் கேப்பில் வந்து OHP ஷீட் தெரிகிறது மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அது தெரியாத மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்படி கட் பண்ண முடியுமோ கட் பண்ணுங்கள், இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் நான் காட்டுறேன். ஓகேவா, தென் இதில் வந்து டிசைன் பண்ணுறது நம்ம வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் நம்ம ஆல்ரெடி கிட்டில் கொடுத்துருந்தோம். ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் அண்டு டியூப் பீட்ஸ். ஸோ அதை இந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, ஒரு ஒரு ஸ்டோனு, ஒரு டியூப் பீட். நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணாலே போதும், வேறு எந்த க்ளூவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு கலர் ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்டோன்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் மாடலாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வேறு ஸ்டோன்ஸ், இப்போது ஐ ஷேப்பு, மூன் ஷேப்பு, அந்த மாதிரி மாறி மாறிலாம், ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு, திலகம் ஷேப், அது கூட நம்ம வந்து இந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் லைன் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைனில் மட்டும்தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். வேறு விட்த் ரொம்ப கம்மியாக இருக்கறனால இதுதான் சிங்கிள் லைன் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ க்ளூ எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து B7000 க்ளூ தான் எடுத்துக்கணும். ஓகேவா, பேட்டர்ன் நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்கொயர் பேட்டர்னுங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்கொயராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படின்லாம் இப்படி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைமண்ட் பேட்டர்ன். ஸோ நான் அன்றைக்கி ஸ்கொயராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். B7000 க்ளோ யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த பேட்டர்னை தூக்கி வச்சா போதும். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து இதுக்கு 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அது ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணணும். இப்படி ஒரு லைன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டோன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸ்டோன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சிங்கிள் லைனில் அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வைக்கும்போது ஒரே மாதிரி வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு வரைக்கும் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இதில் ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும். இதில் இந்த பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸோட இந்த போர்ஷன், ஓகேவா? இதில் வந்து லைட்டாக ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அது வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் கரெக்டாக வராது. சரியா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கிறத நம்ம வந்து ஒன்றில் டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா டைட் பண்ணினா கீழே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போது இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து மாறிடும். ஓகேவா? அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு வந்து கேப் வருது. ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ஸ்டோன்ஸை பார்த்து தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும்.
சைடில் வந்து எல்லா இடமும் ஈவனாக ப்ரொஜெக்ட் ஆகியிருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒன்றுக்கு அடுத்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ட்ரையாங்குலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அப்படி தான். டியூபீட் யூஸ் பண்ணியே டிசைன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நான் இது வந்து டியூபீட் இல்லாமல் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் டியூபீடை வைக்கலை. நீங்கள் வந்து டியூபீட் அண்ட் ட்ரையாங்குலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுங்கள், ஓகேவா? என்ன பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், என்ன ஸ்டோன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது இப்படி லிஃப்ட் ஆகி இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் இடையில கேப் அதிகமாகவும் கூடாது, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அழகாக நெருங்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? சிலது வந்து கேப் அதிகமாகிடுச்சினாலும் கீழே இருக்கக்கூடிய பேஸ் பேங்கிள் தெரியிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேஸ் பேங்கிள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது தெரியாது, சைடில் மட்டும்தான் தெரியும், ஓகேவா? நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பேங்கிள்க்கு ஏற்றாக்கில் நீங்கள் வந்து கலர் காம்பினேஷன் கொடுத்து கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஏன்னா கரெக்டாக அந்த எண்டு போர்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகணும், அதுக்காக இந்த இடத்துல கேப் வரக்கூடாது, ஓகேவா? ஓகேவா? ஸோ பிரேஸ்லெட் பேங்கிள் நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு பிரேஸ்லெட் பேங்கிள் மேக் பண்ணி அதோட ஃபோட்டோ அண்ட் வீடியோ எனக்கு வந்து சென்ட் பண்ணித்தாங்க, ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. எந்த பேட்டர்ன் மேக் பண்ணனாலும் நீங்கள் வந்து கேளுங்க, ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணி காட்டுங்க, அந்த மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாட்டர்டே நமக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்குதுல்ல, ஸோ அதில் நீங்கள் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன், ஓகேவா? தேங்க்யூ.